என்ற மேலும் நிதியரசருடைய செய்யணும் அப்படின்னு கொண்டு போய் தான் சொந்தி வெங்கட்ரமணையாக அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம பணியாற்றணும். ஆனால் என்ன ஆச்சு எல்லாருமே பார்க்கலாம் சார். உலகெங்கும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. விழாவுடைய நோக்கமே தியாகராஜர் சுவாமி இசையில் செலுத்தும் விதமாக மிக இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கர்நாடக சங்கீத உலகிலே தனக்காம் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மொழி பதிவு செய்ய விரும்புகிறேன். சுவாமிகளுடைய சாகித்யங்கள் என்றென்றும் இந்த புண்ணிய பூமியிலே நிலைத்திருக்கும் என்பது தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்துவது மிக சிறப்பான நிகழ்வு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து 5 நாட்களுக்கு ஆராய்ச்சியும் மகிழ்ச்சியோடு விழாவிலே கலந்து கொள்ளும் அனைவரையை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர் ஐயா நீதியரசர் அவர்களுக்கு வழங்குமாறு விழாவின் தலைமை விருந்தினர் மாண்புமிகு திருமிகு ஆர். சுரேஷ் ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபா தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி இன்றைக்கு 179வது ஆண்டு ஆராதனை விழாவை பெருமைமிகு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவா சபையினுடைய பெருமை ஜிகேவி அவர்களே, கட்டம் ஜனவரி மாதம் ஒரு வாரம் கழித்து அந்த விழா நிறைவு பெற்று நான் தஞ்சை திரும்புகின்ற பொழுது என் மனதிலே ஒரு எண்ண அலைகள் தீர்த்து வைப்பதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. தியாகராஜனுடைய ஆராதனை தொடர்ந்து இந்த திருவையாறு மண்ணிலே நடைபோடட்டும், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொன்னவரை அவர் சொன்னார். அவர் பாடிய கீர்த்தனைதான் சாந்தமுலேகே சௌக்கியமுலேது. சாந்தம் இல்லாமல் சௌக்கியம் இல்லை. அது ஒரு சாந்தமுலே சௌக்கியமுலேது என்று Hey